ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சாமிநாதன் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீனு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய டே வந்து 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ 6 o'clock நான் என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டியூஷன் போயிட்டு ஆகணும். அதனால் நான் வேகமாக பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சிக்கிறேங்க. நான் பாத்திரம் தேய்க்கும் போதெல்லாம் பாட்டு போட்டு தாங்க பாத்திரம் கழுவுவேன். இல்லைன்னா மண்டைக்குள்ளே நிறைய மெமரிஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்காகவே நான் வந்து ஒரு பாட்டு போட்டு விட்ருவேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வந்து எந்த ஒரு தாட்டுமே வராது. நம்ம மட்டுமா செய்யணும் அப்படின்ற தாட்டுமே, அந்த அன்னெசசரியான எந்த தாட்டுமே உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் பாட்டு கேளுங்க. அதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நம்மளால் எப்படி இருந்தாலும் இந்த வேலையில் இருந்தெல்லாம் நம்மளால் வெளியே வர முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அதனால் டிப்ரெஷனில் போகாமல் இருக்கிறதுக்கு மியூசிக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெத்தட்னு நான் சொல்லுவேங்க. நம்மளோட சேனலில் நிறைய வில்லேஜ் வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் மக்கள் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லைவ் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன். என்னதான் எவ்வளோ மோட்டிவேஷனாக பேசினாலும் நான் பாத்திரம் கழுவும் போதே பாருங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது. என்னடா இது வேலைக்கு மேலே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் செஞ்சுட்டு நம்ம 6 o'clock நம்ம டார்கெட் இந்த வேலைங்களெல்லாம் முடிச்சிடணும். ஏன்னா 6 o'clock கரெக்டாக நம்ம டியூஷன் போயிடணும். 6 to 7, 7ங்கிறது 7:30 கூட ஆகுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னர் பண்ணுறது தான் பண்ணணும். இல்லைன்னு அம்மாவே பண்ணிடுவாங்க. நிறைய வீடியோவில் எங்கே உங்கள் அம்மா அப்பாலாம் இல்லைன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து வயலில் வேலை இருக்குங்க. எப்போவுமே வயலில் இருக்கும். வயலில் வேலை இல்லாதப்போ கொல்லிக்கு போயிடுவாங்க, அங்கே வேலை இருக்கும். அதனால் வீட்டு வேலைகளை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி அறுவடை டைமு வேர்க்கடலை எடுக்கிறோம்ல, அப்போல்லாம் நானுமே போயிடுவேங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நான் அங்கேருந்து வீடியோ போடுறேன். அங்கே இன்னமும் நல்லாயிருக்குங்க, சுற்றி காடாகவே இருக்கும். நாம் ஒரு நாள் போகிறோம் வீடியோக்காகவே, போயிட்டு பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான். ஃபஸ்ட்டு எப்பவுமே பிளேட்ஸ் சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவிட்டாலே பெரிய பாத்திரங்கள் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் வேலை செய்யும்போது நல்லா பிரிஸ்காக வேலை செய்வோங்க. இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் தூங்குறதுனால தூங்கி எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு செய்யும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் வேலை செய்கிறதுக்கெலாம் எப்பவுமே ஃபீல் பண்ணதோ யோசிச்சதோ கிடையாது. இந்த மாதிரி தனியாக இருக்கிறப்போ தான் ஃபீல் பண்ணுவேன். யாராவது கூட பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். இந்த டைமில் ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவாங்கள்ல, அப்போ கண்டிப்பாக என் கூட யாராவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க, வந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் டைம் போகிறதே தெரியாதுங்க. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். நம்ம டியூஷன்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தாங்க கிடைக்கிற நேரத்தில் படிக்கிறது. இதுக்கு நடுவுலலாம் வந்து டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த வேலை செஞ்சுட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். வேலை செஞ்சுட்டு டயர்டாயிரும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணும், படிக்கவே தோணாது. இப்போ பிளேட்ஸ்னால் வந்து கழுவி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். அது வந்து வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் பாத்திரம் கழுவுற கேப்பில் எங்கள் அம்மா வந்து வாசல்லாம் கூட்டிட்டாங்க. இந்த மாடு கட்டுற இடத்தெல்லாம் நாங்கள் காலையிலே கூட்டிடுவோம். ஆனால் இப்போ காற்று ஜாஸ்தி இருக்கிறதுனால அங்கே இன்னொரு வாட்டி கூட்டுற மாதிரி ஆகிடுதுங்க. அதனால் அங்கேயும் நம்ம பெருக்கிக்கலாம் போயிட்டு. பாருங்கள், இங்கெல்லாம் காலையிலே க்ளீன் பண்ண இடம் தான். இப்போ காற்றடிச்சு சும்மா வைக்கோல் மட்டும் பறந்து வந்துச்சு. அது மட்டும் நம்ம பெருக்கிட்டால் போதும்.
ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ணுறது அளவுக்கு இல்லை இங்கே. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து எங்கள் அம்மா மாட்டுக்கு பால் கறக்க போயிட்டாங்க. அவங்க பால் கறந்துட்டு அப்புறம் தாங்க நம்ம மாட்டுக்கு தண்ணி வைக்கிற வேலை இருக்குது. அது முடிச்சுட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ தாங்க இதுக்கப்புறம். இப்போ வாசல் கூட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ இது வாரி நம்ம மாட்டோட சாணிலாம் கொட்டுறோம் இல்லைங்க, அங்கேயே கொட்டிடுவோம். இதெல்லாம் மக்கி போயிடும். வைக்கோல்லாம் பிளாஸ்டிக்ஸ் எதுனா இருந்தால் மட்டும் தனியாக எடுத்து போடுறது. கிராம வாழ்க்கை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குங்க வாழணுன்னு. ஆனால் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டம்னு எதுவும் இல்லைங்க, வேலை செய்கிறதுனால உடம்பு ரொம்ப களைப்பாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பெருக்கி ஆயிடுச்சு. இப்போ மாடுங்கள்லாம் வந்து அப்பா மேய்ச்சிட்ருக்காங்க ஈவினிங் டைமில். மத்தியானமே மாடுங்கள்லாம் வந்துடுறதுனால ஈவினிங் டைமில் கொஞ்ச நாள் மேய்ச்சாதாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், வயிறு ஃபில்லிங்காக மாடுங்களுக்கு. அதனால அப்பா மேய்க்கிறாங்க. அவர் கழனியில் வேலை இருக்குது போகிறேன்னு சொன்னதுனால நான் போயிட்டு மாடு ஓட்டிகிட்டு வரலான்னு போனேன். இப்போ வெள்ளமா நின்றுட்டுருக்காரு, அவர் போய் ஓட்டிகிட்டு வந்து கட்டிக்கலாம். இதுவே நல்ல மழைக்காலம் அப்படின்னா ஏரியிலே கட்டிடுவோங்க. ஈவினிங் வரையும் பால் கறக்கிறதுக்கு மட்டும் போயிட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம். நல்லா மேயும் மாடுங்க. தண்ணி இருந்தால் அங்கேயே தண்ணி காமிச்சு மதியம் கட்டிடுவோம். இப்போ தண்ணி இல்லாதனால மதியமே வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துடுறோம். அதனால் தீனி பத்தலைங்க மாடுங்களுக்கு. இப்போ வெள்ளமா கட்டிட்டு போயாச்சு. இப்போ சிம்ரனியும் அவையுமே கட்டியாச்சு. இப்போ மாடு மத்தியானம் ஓட்டிகிட்டு வந்து இங்கே புளியா மரத்து கீழே கட்டியிருப்போங்க. அந்த சாணிலாம் தான் நான் வார்றேன் இப்போது. அந்த சாணிலாம் அள்ளிட்டா காலையில் திரும்பவும் பால் கறந்துட்டு இங்கே கட்டுவோம், கொஞ்சம் நேரம் ஏரிக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால் இதையுமே நான் வந்து ஈவினிங்கே க்ளீன் பண்ணிடுவோங்க. அப்போ காலையில் வேலைகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ சாணி மட்டும் அள்ளிட்டு வைக்கோல் கொஞ்சமாக மேலாக்க எடுத்துருவோங்க. டீப் க்ளீனிங் வந்து நாளைக்கு மாடு ஓட்டிகிட்டு போயிட்டுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பெருக்கிடுவோங்க. ஏன்னா இங்கே மாடு வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் கொஞ்சம் நேரம் கட்டுறதுனால டெய்லியும் பெருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய குப்பையாக இருக்கும்போது மட்டும் பெருக்கிக்கிறது வழக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா டியூஷனுக்கு பிள்ளைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தாங்க கொடுங்கக்கா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துட்டுருக்காங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சுட்டு. இப்போ மாட்டுக்கு தண்ணி வைக்கணுங்க. வாங்க மாட்டுக்கு என்னென்ன தண்ணி வைக்கிறேன்னு பார்க்கலாம். தண்ணியில் வந்து பொட்டுங்க. இது வந்து எல்லா வகையான தானியங்கள் பயிர் வகைகள்லாம் இருக்குல்ல, அதோட தோல் மற்றும் அது பூச்சி வச்சிட்டுனா அதோட பயிரெலாம் அரைச்சி ஒரு பவுடராக விற்பாங்க அது. அப்புறமா உப்பு, இது வந்து புண்ணாக்குங்க. புண்ணாக்கு மேலே வந்து உளுந்து போட்டிருந்தோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொட்டியாச்சு. இப்போ தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சி சேர்க்கணுங்க. கஞ்சி வந்து நாங்கள் ஒரு கேஜியாக இது என்னென்ன மெஷர்மெண்ட் தெரியலங்க, பாதி ஈவினிங்லேயும் பாதி காலையிலையும் காமிக்கிறதுக்காக 2 பார்ட்டிஷனாக நாங்கள் வந்து பிரிச்சுக்குவோம். தண்ணி வந்து நல்லா டைல்யூட்டடாக காமிக்கணுங்க, இல்லைன்னா மாட்டுக்கு வந்து புரை ஏறிடும். அதனால நல்லா டைல்யூட்டடாக தாங்க நாங்கள் வைப்போம் மாட்டுக்கு தண்ணி. இப்போ அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒருத்தவங்க கேமராவில் தெரியணும்னு வேணே வந்து ஓடுறாரு. இப்போ வாங்க மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சால்ட் வந்து நல்லா கரையணும். நம்ம கல் உப்பு போடுறதுனால கொஞ்சம் நல்லா கரைய விடணும். இப்போ மாட்டுக்கு வச்சிடலாம். பால் கறக்கிற மாடுங்களுக்கு தாங்க இவ்வளோ தண்ணி வைக்கணும். மற்ற மாடுங்களுக்கெலாம் வந்து பச்சை தண்ணி மட்டும் வச்சா போதுங்க. பச்சை தண்ணினா கொஞ்சம் கஞ்சி தண்ணி வைப்போம். அப்புறம் தண்ணி வந்துச்சு, தண்ணி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்லேயே சாதம் வடிச்சிடுறோங்க. சாதம் செய்யணும்.
நாங்கள் மோஸ்ட்லி சப்பாத்தி செய்வோம். சப்பாத்தி செய்ய முடியாத டைமில் ரைஸே செஞ்சுருவோம். ஈவினிங்லேயே ரைஸ் செஞ்சுருவேன் நான். டியூஷனுக்கு போயிட்டு அந்த கேப்பில் எங்கள் அம்மா செய்வாங்க. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டீ போட்டு வச்சுட்டு நம்ம வந்து டியூஷன் கிளம்பணும். இப்போ டீ போட்டாச்சு. இப்போ அப்பா வந்து மாட்டுக்கு அறுத்துட்டு வந்தோம் இல்லையா புல்லு, அதெல்லாம் வந்து போடுவாங்க. நம்ம கூட கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணிடுவேன் நான். நான் வந்து டீலாம் குடிக்கிறது இல்லைங்க. அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் டீ குடிப்பாங்க. இப்போ புல்லும் போட்டாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் திவ்யா சாமிநாதன் சேனல். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.